ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட சேசுவதமாக நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கவலைப்படாதிருங்கள், டூ நாட் வரி. அருமையான ஒரு வார்த்தை. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலப்பிரசங்கத்துல நல்ல அருமையான ஒரு வார்த்தைகளை சொல்லி ஜனங்களிடத்துல பேசினார். நிறைய பேர் மனிதர்களாக்கி நம்முடைய வாழ்க்கையில அவர்களுடைய பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சொல்லும் பொழுது நாம கடைசியில அவங்களோடு கூட பேசுற ஒரு வார்த்தை டோன்ட் வரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? நல்ல அருமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு அவங்கள தைரியப்படுத்தும். கவலைப்படாதீங்க, கர்த்தர் பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி. ஆனா இன்றைக்கு உலகத்துல கவலைப்படுகிறதுனால பலவிதமான மனிதர்கள் பலவிதமான வியாதிகளுக்குள்ளாகி பலவிதமான சூழ்நிலைகளில் அகப்பட்டு மரணத்தை சந்திக்கிற அளவுல உலகம் ஓடிக்கொண்டு இருக்கிறத பார்க்கிறோம். கவலைப்படுகிற மனிதர்கள் நிறைய பேரு பலவிதமான வழிகளிலே, பலவிதமான போராட்டங்களில, பலவிதமான பிரச்சனைகளில, பலவிதமான ப்ராப்ளங்களில அவர்கள் கவலைப்பட்டு கலங்கி கண்ணீரோடு கூட வாழ்கிற வாழ்க்கையை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளுக்கு கூட சேசுவதமாக ஆண்டவராகிய தேவன் நல்ல ஒரு பாடத்தை நம்ம கற்றுக் கொடுத்து கவலைப்படுகிறவர்களையும் காண்பித்து கவலைப்படாத இருக்க சொல்லுகிற வார்த்தைகளையும் ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்து இருக்கிறார். மத்திய எழுதின சுவிசேஷம் உங்களுக்கு நன்றா தெரியும். மத்திய எழுதின சுவிசேஷம் அற்புதமாக 6ஆம் அதிகாரம் இந்த முழுவதுமாகவே நீங்கள் படிக்கும் பொழுது அற்புதமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை. மேத்யூ சாப்டர் 6 வேர்ட்ஸ் 25 to 34. மத்திய எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனம் 25 முதல் 34 வசனங்கள். 25ஆம் வசனத்துல, ஆகையால் என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் உங்க என்னத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆக ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடைய பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா என்றார். கீழே நல்ல அருமையான உதாரணங்களை சொல்லுகிறார். பறவைகளை காண்பிக்கிறார், சாலமோனை காண்பிக்கிறார், காட்டு புஷ்பங்களை காண்பிக்கிறார், அஞ்ஞானிகள் புறஜாதிகளை காண்பிக்கிறார், உலக மனிதர்களை காண்பிக்கிறார், அதோடு கூட தேவ ராஜ்யத்தையும் காண்பிக்கிறார். இந்த தேவனுடைய ராஜ்யத்தை நீங்க தேடும் பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகவே நீங்கள் டோன்ட் வரி, பி ஹாப்பி. ஆகவே அற்புதமாக ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை லூக்கா 12ஆம் அதிகாரம் 22, 23, 25, அற்புதமாக 26ஆம் வசனம். இந்த வசனங்கள் எல்லாம் கூட காகங்களை கவனித்து பாருங்க, காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்க. டூ நாட் வரி, கவலைப்படாதிருங்க. பரமபிதா உங்களை போஷிக்கிறார், காப்பாற்றுகிறார். இன்றைக்கு உலகம் ஓடிக்கொண்டு இருக்கிறது உணவுக்காக, உடைக்காக. உலகம் அப்படி ஓடிக்கொண்டு இருக்கிறது. அது பேஷனாக மாறிவிட்டது. சாப்பாடு ஒரு பேஷன், ட்ரெஸ் ஒரு பேஷன், ஆட்கள் பெயிண்ட் அடிக்கிறது, அழகுபடுத்து சாதனங்கள், அழகு சாதனங்கள், பியூட்டி பார்ஸ், அது ஒரு கவலை ஜனங்களுக்கு உண்டாயிற்று. ஆகவே ஆண்டவர் அற்புதமாக சொல்லுகிறார் 26ஆம் வசனம், ஆகாயத்து பட்சிகளை பாருங்கள், அவைகளை விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, களஞ்சியத்துல சேர்க்கிறதும் இல்லை, பரமபிதா அவைகளையும் வெளிப்பூட்டுகிறார். சாலமோன் முதலான ட்ரெஸ் போட்டதே இல்லை. அந்த காட்டு புஷ்பங்கள் அப்படி ஆண்டவர் அழகுபடுத்தி கலர் கலராக உடுத்துகிறார். நீங்க ஏன் கவலைப்படுகிறீங்க? அவைகளை காட்டில் நீங்கள் விசேஷித்தவைகள். காட்டு புஷ்பங்களை காட்டில் விசேஷித்தவர்கள், சாலமோனை காட்டில் விசேஷித்தவர்கள், அந்நியர்களை பார்க்கல நீங்கள் விசேஷித்தவர்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் அற்புதமாக மத்திய 6ஆம் அதிகாரம் 25 முதல் 34 வரையில ஆண்டவர் அற்புதமாக நமக்கு காண்பிக்கிற நல்ல ஒரு சத்தியங்களை காணப்படுகிறது. அருமையானவர்களே, வேதத்துல கவலைப்பட்டு வேதனைப்பட்ட மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆச்சரியமா இருக்கு. இதுக்கெல்லாமா கவலைப்படுவாங்க? எஸ். 1 சாமுவேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கழுதுக்காக கவலைப்பட்டார்கள். கீஸ் ஐஸ்வர்யம் உள்ளவன், அவனுடைய மகன் ஆகிய சவுல் தன்னுடைய வேலைக்காரனோடு கூட
தன்னுடைய தகப்பனுடைய கழுதைகள் காணாமல் போனதற்காக வேதனைப்படுகிறார். ஆனா கீழே வாசிக்கிறோம், என் தகப்பன் கழுதை மேல இருக்கிற கவலை விட்டு எனக்காக கவலைப்படுவார். கழுதுக்காக கவலை, பிள்ளைகளுக்காக கவலை, கவலைப்படுகிறார். ஆகையினால் ஆண்டவர் அற்புதமாக அதே 9வது அதிகாரத்துல 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்துல கழுதைகளை தேடி போன இந்த கழுதைக்கு கிடைச்ச அற்புதமான ஒரு வாய்ப்பு ராஜாவாக்க ஒரு வாய்ப்பு காத்திருந்தது. 10ஆம் அதிகாரத்துல ராஜாவினுடைய வார்த்தைகளுக்கு வாக்குத்தத்தங்களாக ஆண்டவர் கொடுக்கிறத பார்க்கிறோம். அற்புதமாக அற்பமானவைகளை எண்ணி போனால் அற்பமாக எண்ணப்பட்ட நம்மளை கூட கர்த்தர் அற்புதமான சிங்காசனத்துல உட்கார வைக்கிறவரா இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் அற்புதமானவர். ஆகவே கழுதைக்காக கவலை, உலக கவலை. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல உலக கவலை. என்ன கவலை என்றால் உலக கவலை. அதனால மத்தேயு 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், லூக்கா 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், மார்க் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், லூக்கா 8ஆம் அதிகாரம் 14, மார்க் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், மத்தேயு 13:22 வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் என்றால், விதைக்கிறவனை குறித்து 4 விதமான நிலங்களை குறித்து, அதுல ஒரு நிலம் எப்படிப்பட்ட நிலம் என்றால் கவலை, உலகத்தினுடைய மயக்கம், ஐஸ்வர்யத்தினுடைய மயக்கம், உலகத்தினுடைய கவலை. பணக்காரன் ஆகணும், பணக்காரன் ஆகணும். ஒன்னும் பணக்காரனெல்லாம் ஒன்னும் வாரி போறதில்லை. ஏழையெல்லாம் ஒன்னும் தரித்திரமாக, ஏழையெல்லாம் ஒன்னும் நஷ்டமாகிறது இல்லை. எல்லாருக்கும் ஒரே சமம்தான். உன்னும் உணவும் உடுக்க உடையும் இருந்தா போதும், தங்கும் இடம் இருந்தா போதும். அதுக்கு மேல எல்லாம் இந்த பூமியில தான் நம்ம வைத்து போகணும். ஒன்றும் நம்ம பரலோகத்தை நம்ம எடுத்து போக முடியாது, மோட்சத்துக்கு எடுத்து போக முடியாது. எல்லாமே விருதா என்று ஞானி எழுதி வைத்தான். 3வதாக உயிருக்காக கவலைப்படுறது. உயிருக்காக மார்க் 4ஆம் அதிகாரம், அதுல 30லிருந்து கடைசி வரையில வாசிக்கலாம். 38ஆம் வசனம், இயேசு கிறிஸ்துவும் சீடர்களும் படகுல கடல்ல பயணம் செய்கிறார்கள். அந்த நேரத்துல கடல் கொந்தளிக்கிறது, காற்று அலைகள் அடிக்கிறது. அந்த நேரத்துல 38ஆம் வசனத்துல, கப்பலின் பின்யானத்தில் அவர் தலையான வைத்து நெத்திரையா இருந்த பொழுது, அப்பொழுது அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? உமக்கு கவலை இல்லையா? மனிதன் தான் கவலைப்படுகிறான் என்றால், இந்த கவலை கொண்டு ஆண்டவருக்கு நீர் கவலை இல்லையா? கவலைப்படுறது இல்லையா? உமக்கு கவலை இல்லையா? அவரே சொல்றார், அவளை கவலைப்படுகிறது இல்லை. பட் கவலைப்படுறார் நமக்காக, தான் ஜனங்களுக்காக ரட்சிக்கப்படணும் என்று. பட் நமக்கு வருகிற பிரச்சனைகளில அவர் அப்படிப்பட்ட கவலைப்படுகிறது இல்லை. அதை தீர்க்கிறவரா இருக்கு. அவரே கவலைப்படுகிறதா அந்த நம்ம கவலைப்படுகிற நம்மளை எப்படி அவர் தீர்ப்பார்? நம்மளை எப்படி அந்த கவலையை தீர்ப்பார்? ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில மனிதன் கூட சொல்றான், உலகத்தை எவனும் பாடின மாதிரி கடவுள் மனிதனாக பிறக்கணும், காதல் இடத்துல போய் பேசணும், இவனுடைய கவலையெல்லாம் கடவுள் அனுபவிக்கணும்னு சொல்றான். ஆண்டவர் சொல்றாரு, நீ மனிதனாக வாழ், நல்லவனாக வாழ், கவலைப்படாம வாழ், சந்தோஷமா வாழ், எப்பொழுது கர்த்தருக்குள்ள சந்தோஷம் இருக்குன்னு சொல்லி கொடுத்திருக்கிறார் அவர். அதை விட்டு நான் மனுஷன், நான் படுகிற கவலை நீங்க படணும்னு கடவுளை பார்த்து கேட்கிற மனிதர்கள் இன்றைக்கு உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரு. உயிருக்காக கவலைப்படுகிற கர்த்தர் அந்த காற்றையும் கடலையும் அதிர்ச்சி ஆண்டவர் அற்புதமாக அந்த அக்கறைக்கு படகு சேர்ந்ததை நான் பார்க்கிறோம். ஆண்டவர் அற்புதமானவர். 4வதாக குடும்ப கவலை, குடும்பத்துல கவலை. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளும். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம், என்னோடு கூட பைபிளை திருப்பிக் கொள்ளுங்க தயவு செய்து. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் வசனம் 32ஆம் வசனம், 33, 35, இப்படி 35 வரையும் 32ல நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். விவாகமானவன் தான் மனைவியை எப்படி பிரியப்படுத்தலாம் என்று உலகத்துக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். அதுபோல மனைவியானவளுக்கும் கன்னிகைக்கும் வித்தியாசம் உண்டு. விவாகம் இல்லாதவன் சரீரத்திலும் ஆத்மாவிலும் பரிசுத்தமா இருக்கும்படி கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். விவாகம் பண்ணினவள் தான் புருஷனை எப்படி
பிரியப்படுத்தலாம் என்று உலகத்துக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். அற்புதமா இருக்கு பாருங்க. 25 வசனத்துல கூட இதை நான் உங்களுக்கு இதை நான் உங்களை கண்ணில் அகப்பட வேண்டும் என்று சொல்லாமல் உங்களுக்கு தகுதியா இருக்கும் என்று நீங்கள் கவலையில்லாமல் கர்த்தரை பற்றி கொண்டு இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு உங்கள் சுய புரோஜனத்துக்காகவே இவைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று பவுல் பரிசுத்த ஆவி மூலமாக சொல்லுகிறார். அருமையானவர்களே, குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு கவலை. கணவன் எப்படி பிரியப்படுத்தணும்னு கவலை, மனைவி எப்படி பிரியப்படுத்தணும்னு கவலை, கல்யாணம் ஆகாதவன் கர்த்தரை எப்படி பிரியப்படுத்தணும்னு கவலை. குடும்பத்தினர் இன்னைக்கு பைபிள் இப்படி சொல்லப்படுகிறது. ஆனா இன்னைக்கு அப்படியே இருக்கு. கர்த்தரை கவலைப்படுத்த வைத்து, வேதனைப்படுத்த வைத்து, இன்றைக்கு மனிதனை பிரியப்படுத்த கவலைப்படுகிற குடும்பங்கள தான் இருக்கு. நீங்க எப்படி இருக்கிறீங்க? நீங்க எப்படி இருக்கிறீங்க? எப்படியாகிலும் என் மனைவிக்கு நகை நட்டு வாங்கி தரணும், செயின் வாங்கி தரணும், கொலுசு வாங்கி தரணும். ஆ ஆ நிறைய என்னென்னவோ வாங்கி தரணும்னு கஷ்டப்படுறான். ஆனா அது மூலமாக அந்த அம்மா இன்னும் அதிகமாக கவலைப்படுறாங்க, இன்னும் வாங்கி தரல. நீங்க எப்படி இருக்கிறீங்க? 2 பேருமே சேர்ந்து கர்த்தரை பிரியப்படுத்தணும்னு கவலைப்படணும். அவர் ராஜ்யத்தை கட்டணும், அவர் சபையை கட்டணும், அவரை மகிமைப்படுத்தணும், அவர் வேதத்தை வாசிக்கணும், அவர் சுவிசேஷம் சொல்லணும். அதுதான் குடும்பம் எதிர்பார்க்கிறது ஆண்டவர். நல்ல குடும்பமாக, நல்ல விசுவாசிகளாக விளங்க வேண்டும். அப்போஸ்தலர் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல அப்போஸ்தலர் பவுலுடைய ஊழியத்துல அவங்களுடைய சுவிசேஷ பயணங்களில, அந்த சுவிசேஷ கூட்டங்களில கிறிஸ்துவ பற்றி சொல்லக்கூடாதுன்னு பவுலும் சீலாவும் அடிக்கும் நாட்களில இந்த கலியோன் என்றதான ஒரு நல்ல ஒரு பக்தன் பவுல் நிமித்தமாக, ஊழித்து நிமித்தமாக அடிக்கப்படுகிறார். அவைகளில் ஒன்றும் அவர் வேதனைப்படவில்லை. அதோடு கூட 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல யோகு என்றதான ராஜா, அந்த யோகு என்றதான ராஜா அவரும் கவலைப்படல. எதை குறித்து? விக்கிரகத்தை குறித்தும், ஆண்டவரை பின்பற்றாத ஜனங்களை குறித்தும் புத்தி சொல்றதும், அடிக்கிறதும், விக்கிரகங்களை நாசம் பண்றதும், விக்கிரக தோப்புகளை அடியோட தீ வைத்து கொளுத்துவதும் கவலைப்படல. டோன்ட் வரி, என் ஆண்டவருக்காக நான் பக்தி வைராகியம் எதையும் சாதிப்பேன் என்று அவர் சாதித்து முடித்தார். அற்புதமான தேவ மனிதர்கள் நல்ல விசுவாசிகளாக தேவனுக்காக வாழ வேண்டும். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 6வதாக 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்று மோசேயின் பிரமாணத்தில் எழுதியிருக்கிறது. தேவன் மாடுகளுக்காகவே கவலையா இருக்கிறாரோ? மாடுகளுக்காகவோ கவலையா இருக்கிறாரோ? உபாகம் 25:4 சொல்லப்படுகிறது. போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக. நம்ம ஊர்ல எல்லாம் நானெல்லாம் செஞ்சிருக்கிறேன் பாருங்க. விவசாயம் பண்றதுனால எனக்கு நல்லா தெரியும். நம்ம நெல் அறுவடை செஞ்சு களத்துல கொண்டு வந்து வைப்போம். அப்பொழுது அதை நெல்லெல்லாம் அடித்து அதெல்லாம் ஒரு பக்கமாக அதை கூடையில தூற்றி நம்ம நல்லா அந்த நெல்லெல்லாம் மூட்டை கட்டி வச்சிருப்போம். அந்த வைக்கோல மாத்திரம் எல்லாம் பிரித்து அந்த களத்துல வைத்து மாடுகளுக்கு வாயில புட்டி போட்டு நம்ம அந்த மாட்டை என்ன செய்வோம்னா அப்படியே ரவுண்டு கட்டி அடிப்போம். நல்லா அந்த வைக்கோல் எல்லாம் அடிச்சு அந்த வைக்கோல்ல இருக்கிற இன்னும் நெல்லெல்லாம் கொட்டி பிற்பாடு அந்த வைக்கோலை நல்ல செமையாக கட்டி அதை கொண்டு வந்து நம்ம வைக்க போருன்னு சொல்லுவோம். அந்த வைக்க போற மாதிரி போடுவோம். மாடுகளுக்கு நம்ம அந்த அந்த தீவனத்தை கொடுக்கத்தக்கதாக அந்த ஆகாரத்தை மாடுகளுக்கு அவனமாக அந்த மாடு என்ன செய்யணும்னா சாப்பிடணும். அது வேலை செய்தெல்லாம் சாப்பிடணும். நம்ம ஏன் அப்படி அந்த வாய்க்கு புட்டி காட்டுறோம்னா அது சாப்பிட்டுனே இருக்க, வயிறு நிரம்பியா இருக்கும், சாணி போட்டுரும் அந்த வைக்கோல்ல. அப்போ அந்த வைக்கோல் எல்லாம் வேலை செய்ய முடியும், விவசாயம் செய்ய முடியாது நம்ம சரியான வயலை. ஆகவே அதுக்கு மிதமாக நாம் செயல்படுவோம். அவனமாகவே ஊழியம் செய்கிறவன் வாய் அடிக்க கூடாது. வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரன் ஆண்டவரே சொன்னார். நீங்க வீட்டுக்கும் போகாதீங்க, ஒரு வீட்டுக்கு போங்க, புசிங்க, குடிங்க, அவங்க கொடுக்கறத வாங்கி கொள்ளுங்க. அவங்க ஒரு கலாசம் தண்ணி கொடுத்தாலும் அதுக்கு பலன். திராட்சை தோட்டத்துல வேலை செய்கிறவன் திராட்சை பழத்தை சாப்பிடாத இருப்பானா? நம்மலாம் ஊர் நாட்டுல எல்லாம் வேலை செஞ்சவங்க நம்மலாம், எனக்கு நன்றா தெரியும். நம்ம வேர்க்கடலை புடுங்க போனோம்னாக்கா 2 பாக்கெட்ல நிரப்பி கொள்ளுவேன். நல்லா திருப்தியா சாப்பிடுவேன். வரும்போது எனக்கு கொஞ்சம் கேட்டு வாங்கிட்டு வருவோம். அல்லது 2 கட்டு அந்த அந்த வேர்க்கடலுடைய செடி அப்படியே வீட்டுக்கு கொண்டு வருவோம்.
அந்த அளவுல திருப்தியா சாப்பிட்டு வருவோம். பழைய ஏற்பாட்டுல கூட அப்படிதான். நீ கம்பும் தோட்டத்துக்கு போனேன்னா கம்பு நல்லா சாப்பிடு. ஆனா திருடாத. ஆ வண்ணமாகவே ஒவ்வொரு திராட்சை தோட்டத்துல போனேன்னா நல்லா திருப்தியா சாப்பிடு. திருடாத. ஆண்டவர் சொல்லி வச்சிருக்காருங்க. புதிய ஏற்பாட்டுல கூட அப்படித்தான் சொல்றாரு. நெறைய பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா? தேன் எடுக்கிறவன் கை நக்காது இருப்பானா? அப்படின்ற மாரி. ஏன் அதெல்லாம் சொல்றாங்கன்னா, திருடக்கூடாது. ஒருவேளை சாப்பிடலாம். நீங்க வேலை செஞ்சா. கேட்டு சாப்பிடலாம். ஆனா திருடக்கூடாது. ஆவணமாகவே ஊழியம் செய்கிற ஊழியர்களுக்காகவே ஆண்டவர் கவலைப்படுகிறார். என் தேவன் தன்னுடைய ஊழியக்காரர்களுக்காக கவலைப்படுகிறவரா இருக்கிறார். ஊழியர்களின் கவலை என்ன? ஊழியருக்காக ஆண்டவர் கவலைப்படுகிறார். ஒரு ஊழியருக்காக ஆண்டவர் கவலைப்பட்டு எல்லாம் தேவைகளை சந்தித்து அந்த ஊழியக்காரருடைய சுகத்தை ஆண்டவர் விரும்புகிறார். பட் ஊழியர்களாகிய நம்முடைய கவலை என்ன? அதுதான் பைபிள் கேட்கிறது. 7வதாக 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இவை முதலானவைகள் எல்லாம் இவை முதலானவைகள் எல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. ஒரு வார்த்தை சொல்றாரு, நீங்க 24ஆம் வசனம் முதற்கொண்டு கடைசியில வாசித்தீங்கன்னா, நான் 5 தரம் அடிக்கப்பட்டேன். 40 அடிகள் 5 தரம் அடிக்கப்பட்டேன். 3 தரம் மிலாறுகளால் அடிக்கப்பட்டேன். 1 தரம் கல்லெறி உண்டேன். 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன். ஒரு ராப்பகல் முழுவதும் கடல்ல ராப்பகலும் அந்த கடல்ல கடந்தேன். ஆறுகளால் வந்த மோசம், கள்ள சகோதரரால் வந்த மோசம், என் சுய ஜனங்களால் வந்த மோசம், அந்நிய ஜனங்களால் வந்த மோசம், பட்டணங்கள் தோறும், வனாந்தரங்கள் தோறும், சமுத்திரங்களிலும் கள்ள சகோதரர்கள், இப்படி ஆறுகளால எவ்வளோ ஒவ்வொன்ற பட்டியல் சொல்லிக்கிட்டே வந்து குளிரும், நிர்வாணமும், பசியும், தாகமும், உபவாசமும், வருத்தமும், பிரயாசமும் இவளெல்லாம் சொல்லிட்டு இவை எல்லாவற்றிலும் எனக்கு கவலை என்னன்னா சபை குறித்து கவலை. நமக்கு என்ன கவலை? ஊழியர்களாகி அநேகருக்கு பெரிய சபை வேணும், காரு வேணும், பங்களா வேணும், நல்ல கோட்டு சூட்டு, எப்பொழுதுமே லக்ஸரா இருக்கணும், ஏசி கார், ஏசி வீடு, ஏசி வீடு, ஏசி சர்ச்சு. ஆண்டவர் விரும்பி இருந்தா உலகத்தில் எப்படியோ வாழ்ந்திருக்கலாம். அவர் சொன்னா சீடன், ஆண்டவரே நீர் எங்க இருக்கிறீங்க? நான் எங்க இருக்கிறேன் வந்து பாருப்பா. ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, நரிகளுக்கு குழிகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லைன்னு சொன்னார். எனக்கு அருமையானவர்கள், இவைகள் எல்லாம் வேண்டான்னு சொல்ல வரல. அதுக்காகவே பிரசங்கம், அதுக்காகவே பிரியாசம், அதுக்காகவே நயவஞ்சகம், அதுக்காகவே ஏமாற்று, அதுக்காகவே கவலை, அதுக்காகவே ஏமாற்றுகிறது. Do not திருட்டு வேலை பண்ணாது, பொய் பேசாத, சத்தியத்தை புரட்டாத. ஊழிக்காரனுடைய கவலை சபை குறித்து, ஆத்த மக்களை குறித்து, ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்பதனை குறித்து தாகம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல, அப்போஸ்தலர் 20:24 இவைகள் எல்லாவற்றை குறித்து நான் ஒன்றுக்கு கவலைப்பட என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணுவதில்லை. நான் ஆண்டவரிடத்துல பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன். என் ஓட்டத்தை நான் ஓடி முடிக்க ஆசைப்படுகிறேன். பவுல், இது சவால், சவால். இந்த மனுஷன் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், எபிரேயர் 2:4 ரட்சிப்பு குறித்து கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளும்? மத்தேயு 10ஆம் அதிகாரம் 19, 20ஆம் வசனத்துல அருமையாக ஆண்டவர் சொல்ல, நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்? ஊழியத்துக்காக நீங்க போகும்பொழுது உபத்திரங்கள் வரும். பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல பேசுவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார் என்று சொல்லி ஆறுதல் படுத்துகிறது பார்க்க. ஏசாயாவினுடைய யாக்கோபனுடைய சகோதரன் ஏசா அற்புதமாக அவன் கவலைப்பட்டான். அந்த ஆசுரத்தை இழந்து போனதை பார்க்கிறோம். எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம், எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம், என்னோடு கூட பைபிளை திருப்பிக் கொள்ளுங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16, 17 வாசித்து பாருங்களேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16, 17
15ஆம் வசனம் கூட பாருங்க. அந்த தேவ கிருபை இழந்து போக கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு, ஒருவன் வேசிக்கலனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தான் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசுரத்தை சுதந்திரத்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டது அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமற் போனான். கவலையோடு, கண்ணீரோடு, வேதனையோடு மனமாறுதலை காணாம போனான். ஏசாவனுடைய வாழ்க்கையில அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போனான். வேசிக்கலனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக அநேக பேர் உபச்சாரம், வேசித்தனம், களவு, திருடு, பொய், பித்தலாட்டம், ஏமாத்துறது, மற்றவங்களை மோசம் பண்றது, இவைகளில் ஊழியத்தையும் பரிசுத்த ஆவியானவரையும் ஆண்டவருடைய கிருபைகளையும் ஆண்டவருடைய நன்மைகளையும் எழுந்து போகிற ஊழியக்காரனே, யார் இருந்தாலும் மனம் திரும்பு, யார் இருந்தாலும் மனம் திரும்பு. மற்றவங்களுடைய பாவத்துக்கு உட்படாத, மற்றவங்களுடைய கவலை வேதனைக்கு ஆளாகாத நீ மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். இழந்து போகாத இந்த ஊழியங்களையும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும். 9வதாக வேலைகள் யார் செய்வார்கள்? கவலை. வேலை யார் செய்வாங்க? கவலை. மார்க்கு 10ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, மார்த்தாலும் மரியாளும் அருமையாக ஆண்டவர் வரும் பொழுது அவர்கள் வார்த்தைகளை கேட்கிறார்கள், அவர்கள் பராமரிக்கிறார்கள், ஆகாரம் செய்கிறாங்க. மரியாள் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து தேவையானது ஒன்றை தெரிந்து கொண்டு வார்த்தைகளை கேட்கிறாங்க. மார்த்தாள் வந்து, ஆண்டவரே என் சகோதரி வந்திருக்கிறது குறித்து கவலை இல்லையா உனக்கு? நான் வேதனைப்படுகிறேனே. வேலை. இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் வேலை செய்கிறதுக்கே கவலை. மருமகளை மருமகள் கவலை, மாமியார் கவலை, மாமனார் கவலை, கணவன் கவலை, சொந்த பந்தங்களை மச்சின்ச்சு ஓர்கேத்தி நாத்தனாரு இவங்களெல்லாம் கவலைப்படுறாங்க பாருங்க. யார் செய்வா அந்த வேலை? யார் செய்வா அந்த வேலை? ஒருவர் மேல பாரத்தை போட்டு கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு பிரச்சனை மேல பிரச்சனை வந்து வேதனை அடைகிறத பார்க்கிறோம். கவலை. யார் வேலை செய்வா? எல்லாரும் கலந்து செஞ்சா ஈஸி ஆகிடும். மார்த்தாளுடைய வேலை, மார்த்தாளுடைய ஐடியா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தேவையானது ஒன்று, கவலைப்படாத, வேலைக்காக கவலைப்படாத, ஆண்டவருடைய வார்த்தையை வசனத்தை கேட்க கவலைப்படு. அநேக குடும்ப ஜபங்கள் அப்படிதான். குடும்ப ஜபம் வச்சிருவாங்க. பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிருப்பான், 4 விசுவாசி உட்கார்ந்துட்டு இருப்பான். அவங்க கணவனும் மனைவி பிள்ளைங்க கடைக்கு வர்றதும், ஓடியாடுறதும், சாப்பாடு செய்யறதும், சாம்பார் செய்யறதும், கறி செய்யறதும், குழம்பு செய்யறதும், இட்லி செய்யறதும், வடை செய்யறதும் இப்படியா இருப்பாங்க. கடைசி ஆமேன்னு போடும் பொழுது, ஐயா எங்களை ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு காணிக்கை தந்து உட்கார்ந்து நின்றுப்பாங்க. என்னங்க கேட்டீங்க? கர்த்தர் எதனா பேசினார் அவங்களுக்கு வேண்டிய வார்த்தைகள்? இல்லையா, நான் கடைக்கு போயிட்டு இருந்தேன். ஐயா நான் அடுப்பாங்காதுல இருந்தேன். ஐயா நான் சோறு ஆக்கின்னு இருந்தேன், குழம்பு. இதுக்கா நீங்க குடும்ப ஜபம் வைக்கிறீங்க? அதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சிருங்க. இல்லைன்னா குடும்ப ஜபத்தை முடிச்சுட்டு அப்புறம் போய் செய்யுங்க அந்த வேலையை. இன்னைக்கு அநேக குடும்பங்களை ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதமான வார்த்தை இழந்துடுங்க. எச்சரிக்கை, உஷாரா இருங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 10வதாக யோசேப்புக்கு நேரிட்ட கவலை குறித்து ஒருத்தனும் கவலைப்படுறது இல்லையா? ஆமோஸ் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆமோஸ் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல ஆதி ஆமத்துல நடக்கிற சம்பவங்களை நீங்க பாத்தீங்களானாக்கா, யோசேப்பினுடைய வாழ்க்கை எவனுமே கவலைப்படல. சகோதரர்கள் ஒருத்தன் ஆயிரம், ஆனாலும் அவனை குறித்ததான கவலை யாருக்குமே இல்லை. அல்ல ரொம்ப ஜாலியா இருக்கிறான், சந்தோஷமா இருக்கிறாங்களாம். யோசேப்புக்கு நேரிட்ட கவலை கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அநியாயமாக அநியாயமாக அநேக ஊழியக்காரர்களுக்கு கூட இப்படிதான். செய்யாத தப்ப செஞ்சேன்னு சொல்லுவாங்க. ஆனா கம்முன்னு இருக்கணும். நம்ம அதை நிரூபிப்பதற்காக நம்ம போராடக்கூடாது, சத்தியம் பண்ணக்கூடாது. அமைதியாக இருக்கும் பொழுது கர்த்தர் யுத்தம் பண்ணுவான். ஒரு நாள் அதே வாயில நாம் நீதிமான்கள் என்று சொல்லுவாங்க, உத்தமர்கள் என்று சொல்லுவாங்க, உண்மையானவன்னு சொல்லுவாங்க. இதோ வந்து போகிற தேவதாசன், அவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் என்று அவங்களே சொல்லுவாங்க. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில டோன்ட் வரி, டு நாட் வரி, கவலைப்படாதிருங்க, கவலைப்படாதிருங்க. பிரசங்கின் புஸ்தகம், நீதிமொழிகள் புஸ்தகம், நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நீதிமொழிகள் புஸ்தகம், த ப்ரோவாப்ஸ், நீதிமொழிகள் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை கவனித்து பாருங்க. மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சி ஆக்கும். அடுத்த நாட்களில் கூட நாம் வாசித்தோம் இல்லையா? அற்புதமாக நீதிமொழிகள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்களேன். 17:22.
மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலரப்படும். மனமகிழ்ச்சி ஔஷதம். கவலை அதை ஒடுக்கும். எது என்றால் வேதனை வாழ்க்கையில. வாழ்க்கை அப்படியே குன்றி போக செய்யும். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 15, 13. மனமகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும். மனோ துக்கத்தினால ஆவி முறிந்து போகும். மனமகிழ்ச்சி முகமலர்ச்சி. அகத்தின் அழகு முகத்தில் தெரியணும். யாரும் கவலையா இருக்குன்னு பாருங்க, முகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப வேதனையா இருக்கிறீங்க, ரொம்ப துக்கமா இருக்கிறீங்க, ஏன் கவலையா இருக்கிறீங்க அப்படின்னு அவங்க முகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிரும். அதனால்தான் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25ல நீங்கள் கவலைப்படாதிருங்க. 26ல ஆகாயத்து பட்சைகளை பாருங்க, சந்தோஷமா இருக்கு. 27ஆம் அதிகாரத்துல காட்டு புஷ்பங்களை பாருங்க, சாலமோனை பாருங்க. 28ஆம் வசனத்திலையும் அஞ்ஞானிகளை பாருங்க. 31ஆம் வசனத்திலையும் முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க. 33ஆம் வசனத்துல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. 34ஆம் வசனத்துல இவைகளெல்லாம் உங்க ஆண்டவர் உங்களுக்கு சந்திப்பார். ஆடையானாலும் ஆகாரமானாலும் உங்க சரீரத்துக்குரிய ஆரோக்கியமானாலும் ஜீவனை பார்க்கிலும் கிருபை பார்க்கிலும் இவைகள் எல்லாம் மேலானவைகள் அல்ல. கர்த்தர் நமக்கு அவ்வளவு அற்புதமா கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் ஆண்டவர் அற்புதமா சொல்லி இருக்கிற ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிலிப்பியர் புஸ்தகம் என்னோடு கூட பைபிளை திருப்பிக் கொள்ளுங்க. பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாதிருங்க. நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்பட வேண்டியதில்லை. do not worry. ஆண்டவர் சொல்ல do not worry. 1 பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் வசனம் 7ஆம் வசனத்துல அழகா சொல்லப்படுகிறது. பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. ஆனா வசனம் சொல்லப்படுகிறது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினாலே உங்களுக்கு கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்க. நம்ம விசாரிக்கிறது. கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருங்கள். பிலிப்பியர் 4:4 வாசிக்கிறோம் இல்லையா? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். சந்தோஷம் இருங்கள் என்று உங்களுக்கு மறுபடியும் சொல்லுகிறேன். பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். சந்தோஷம் இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க என்று கர்த்தர் நம்ம அழகாக நமக்கு எடுத்து வரைக்கிற பார்த்து. ஆகையினால கவலைப்படாதிருங்க. டோன்ட் வரி. do not worry, be happy. do not worry, be happy. கவலைப்படாதீங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகையினால கேட்ட வார்த்தைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. உங்களை யாவரும் கர்த்தருடைய கரத்தினால் ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. God bless you.